4th டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சட்டமன்ற மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவை. பாராளுமன்றத்தில் மேலவை கீழவை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் சட்டமன்றத்துலேயும் மேலவை கீழவைன்னு இருக்குது. சில மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை இருக்குது, சில மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை இல்லை. ஸோ அது எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது, எந்தெந்த மாநிலங்களில் இல்லை, அதனுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6இல் உள்ள 168 முதல் 212 வரையிலான சரத்துக்கள் சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றன. மாநில சட்டமன்றம் அல்லது சட்டமன்ற கீழவை விதான் சபா என்று அழைக்கப்படக்கூடியது, சட்டமன்ற மேலவை விதான் பரிஷத் என்று அழைக்கப்படக்கூடியது. மாநில சட்டமன்ற கீழவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. இந்த அவை ஒரு மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாகும். ஒரு சட்டசபையின் அதிகபட்ச வலிமை 500ஐ தாண்டக்கூடாது. அதே நேரத்தில் அதன் குறைந்தபட்ச வலிமை 60க்கு கீழே இருக்கக்கூடாது. ஆனால் சில மாநிலங்கள் சிறிய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக சிக்கிம், அருணாச்சல் பிரதேசம், கோவா போன்ற மாநிலங்கள் சிறிய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாக இந்தியாவில் இருக்குது. மாநில சட்டமன்றம் ஆண்டுக்கு 2 முறையாவது சந்தித்திருக்க வேண்டும். ஒரு அமர்வுக்கும் இன்னொரு அமர்வுக்கும் இடையிலான இடைவெளி 6 மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆளுநர் ஆண்டின் முதல் அமர்வின் தொடக்கத்தில் தொடக்க உரையை வழங்குகிறார். அதில் அவர் மாநில அரசின் கொள்கையை கோடிட்டு காட்டுகிறார். சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 25 ஆண்டுகள். உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநில சட்டமன்றத்தை சபாநாயகர் வழிநடத்துவார். சபாநாயகர் எந்த நேரத்திலும் தனது பதவியை ராஜினாமா செய்யலாம். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது துணை சபாநாயகர் தனது கடமைகளை செய்வார். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் பதவியிலிருந்து நீக்கப்படலாம். இது குறித்து 14 நாட்களுக்கு முன்பே சபைக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த நேரத்தில் சபாநாயகர் சபையை வழிநடத்த முடியாது. ஆங்கிலோ இந்திய சமூகம் போதுமான அளவில் பிரதிநிதித்துவம் செய்யப்படவில்லை என்று ஆளுநர் உணர்ந்தால் அவர் அந்த சமூகத்தின் ஒரு உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்க முடியும். 6 மாநிலங்கள் ஈரவைகளை கொண்டுள்ளது, அதாவது சட்டமன்ற மேலவையும் சட்டமன்ற கீழவையும் கொண்டுள்ளது. இவை ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற மேலவை ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா 2019 மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களாக மாற்றுகிறது. ஆர்டிகிள் 169 படி பாராளுமன்றம் ஒரு சட்டமன்ற மேலவையை நீக்கலாம் அல்லது அதை ஒரு எளிய பெரும்பான்மையினால் உருவாக்கலாம். அதாவது ஒரு மாநில சட்டமன்றம் 2/3 பங்கு உறுப்பினர்களை கொண்டு ஒரு தீர்மானத்தை சட்டமன்ற மேலவையை உருவாக்குவதற்கு அல்லது நீக்குவதற்கு ஆதரவாக நிறைவேற்றினால் அத்தகைய தீர்மானத்திற்கு பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்தால் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். அரசியலமைப்பின் 171வது பிரிவின் கீழ் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை மாநில சட்டசபையின் மொத்த பலத்தில் 1/3 பங்கிற்கு மேல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். சட்டமன்ற மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30 ஆண்டுகள். மாநிலங்களவை போலவே சட்ட மேலவையும் நிரந்தர அமைப்பு மற்றும் கலைக்க முடியாத ஒரு அமைப்பு. சட்டமன்ற மேலவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஓய்வு பெறுகிறார்கள். மேல் சபை கீழ் சபையுடன் சமமான அதிகாரங்களை அனுபவிக்காததால் ஒரு மசோதாவை சொந்தமாக திருத்த முடியாது என்பதால் ஒரு முட்டுக்கட்டையை நீக்க சட்டமன்ற கீழவைக்கும் சட்டமன்ற மேலவைக்கும் கூட்டத்திற்கு எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லை. கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் சட்டமன்ற கீழவையின் முடிவு இறுதியானது என்று கருதப்படுகிறது. சட்டமன்ற மேலவை அதன் உறுப்பினர்களிடமிருந்து ஒரு தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது. சட்டமன்ற மேலவையின் தலைவர் அல்லது துணைத் தலைவரை நீக்குவதற்கு எதிரான தீர்மானம் விவாதிக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட நபர் சபையின் அமர்வில் தலைமை வகிக்க மாட்டார். இருப்பினும் அவர் அத்தகைய அமர்வில் கலந்து கொள்ளலாம், பேசுவதற்கான உரிமையும் உண்டு. சட்டமன்ற மேலவை தேர்தல் ஒரு மறைமுக தேர்தலாக இருக்கும். சபையின் மொத்த உறுப்பினர்களில் 5 பங்கு உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மீதி 1 பங்கு உறுப்பினர்கள் ஆளுநரால் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு மாநில எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு
1/3 நகராட்சிகள், கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாவட்ட வாரியங்கள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறப்பு வாக்காளரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். உறுப்பினர்களில் 12இல் 1 பங்கு அந்த மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் குறைந்தது 3 ஆண்டுகளாக கற்பித்தல் தொழிலில் ஈடுபட்டுள்ள மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களை கொண்ட வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இன்னொரு 1/12 அந்த மாநிலத்தில் 3 ஆண்டுகளாக வசிக்கும் பதிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மீதமுள்ள உறுப்பினர்கள் இலக்கியம், அறிவியல், கலை, கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை என பல்வேறு துறைகளில் உள்ள சிறப்பான சேவைகளுக்காக ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள். மாநிலங்களவை போலல்லாமல் சட்டமன்ற மேலவையின் அதிகாரம் குறைவாகவே உள்ளது. சட்டமன்ற மேலவையின் பரிந்துரைகள் மற்றும் திருத்தங்களை சட்டமன்ற கீழவையால் மீறப்படலாம். மாநிலங்களவை எம்பிக்களை போலல்லாமல் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியாது. ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தலில் மாநிலங்களவை எம்பிக்கள் வாக்களிக்க முடியும். சட்டமன்ற மேலவை எம்பிக்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்தலிலும் வாக்களிக்க முடியாது. ஆந்திர மாநில சட்டமன்றம் சமீபத்தில் மாநில சட்டமன்ற மேலவையை ஒழிப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. ஒடிசா சட்டமன்றம் ஒரு சட்டமன்ற மேலவைக்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் அஸ்ஸாமில் சட்டமன்ற மேலவையை உருவாக்குவதற்கான தீர்மானங்கள் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ளன. பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளம் முறையே சட்டமன்ற மேலவைகளை 1969 மற்றும் 1970 ஒழித்துள்ளன. தமிழ்நாடு 1986 சட்டமன்ற மேலவையை ரத்து செய்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 356வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிகள் ஆட்சியை விதிக்க முடியும். ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் 6 மாதம் முதல் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். இதற்கிடையில் மறு தேர்தலை 6 மாதங்களுக்குள் நடத்த தேர்தல் ஆணையத்தை கட்டாயப்படுத்துகிறது. ஜனாதிபதியின் ஆட்சியை எந்த நேரத்திலும் ஜனாதிபதியால் ரத்து செய்ய முடியும். இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவையில்லை. அவசரகால பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில சட்டமன்றத்தின் இயல்பான பதவிக்காலத்தை நாடாளுமன்றம் 1 வருடம் வரை நீட்டிக்கலாம். அடுத்ததாக இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் சட்டமன்ற மேலவை மற்றும் கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறித்து பார்க்கலாம். ஆந்திர பிரதேச மாநிலம் 175 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களையும் 58 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. அருணாச்சல் பிரதேச மாநிலம் 60 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் 126 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. பீகார் மாநிலம் 243 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களையும் 75 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. சத்தீஸ்கர் 90 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி 70 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்த நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் டெல்லி யூனியன் பிரதேசமாக இருந்த போதிலும் சட்டமன்ற கீழவை இந்த யூனியன் பிரதேசத்துக்கு இருக்கிறது. கோவா 40 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. குஜராத் 182 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஹரியானா 90 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் 68 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஜார்க்கண்ட் 81 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. கர்நாடகா 224 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களையும் 75 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. கேரளா 140 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மத்திய பிரதேசம் 230 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா 288 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களையும் 78 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. மணிப்பூர் 60 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மேகாலயா 60 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மிசோரம் 40 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. நாகாலாந்து மாநிலம் 60 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஒடிசா 147 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. டெல்லி யூனியன் பிரதேசத்தை போன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசமும் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதன் எண்ணிக்கை 30. பஞ்சாப் மாநில சட்டமன்ற கீழவை 117 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ராஜஸ்தான் 200 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. சிக்கிம் குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை கொண்ட மாநிலமாக சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதன் எண்ணிக்கை 32.
தமிழ்நாடு சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை 234 நபர்களை கொண்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் 119 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களையும் 43 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. திரிபுரா 60 சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் 403 என்ற எண்ணிக்கையில் மிக அதிக சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாக உள்ளது. மேலும் மிக அதிக மேலவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் உள்ளது. இந்த மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 100. உத்தரகண்ட் மாநிலத்தின் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 70. வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தின் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 294. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அடுத்தபடியாக இந்த மேற்கு வங்க மாநிலம்தான் அதிகமான சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாக இருக்குது. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு யூனியன் பிரதேசமும் மாநில சட்டமன்ற மேலவையை கொண்டிருக்கவில்லை. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசங்கள் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 87 மற்றும் அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசம், சண்டிகர், தாதர் அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் டையூடாமன், லக்ஷதீப் அண்ட் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களையும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களையும் கொண்டிருக்கவில்லை. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். 4th டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.